கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராகவே இருக்கிறார். மறுபடியுமாக உங்கள் மத்தியில் வந்து இந்த சுகமாக்கும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் மறுபடியும் பிறந்தோம் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதுதான் அதன் அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் வருவதை தான் கிறிஸ்தவம் என்று சொல்லுகிறோம். ஆகவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது தேவ வார்த்தையில் நாம் வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று 4 இடத்துல வேதத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் ஆபகுத்துல சொல்றாரு, ரோமர்ல சொல்றாரு, கலாத்தியர்ல சொல்றாரு, எபிரேயர்ல சொல்றாரு. ஆனா அதே வேதம் என்ன சொல்கிறது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை தேவ வார்த்தையில் வாழ்கிற வாழ்க்கை என்று சொல்லுகிறது. விசுவாசத்தில் வாழ்கிற வாழ்க்கை என்றால் தேவ வார்த்தையில் வாழ்கிற வாழ்க்கை என்று சொல்லுகிறது. சிஸ்டர் சொன்னாங்க, எப்படி பிரதருக்கு இந்த தைரியம் வந்தது? அநேகருக்கு அது ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன்னா சர்ஜன் ஆபரேட் பண்ணி கேன்சரை கட்டியை எடுத்துட்டு, இதே அப்போலோ கிரீம்ஸ் உள்ள ஆஸ்பத்திரியில பெரிய சர்ஜன் அவர் ஆபரேட் பண்ணிட்டு, அதை லார்ஜ் இன்டெஸ்டைன்ல பெரிய கட்டியை எடுத்துட்டோம், அது ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போயிருக்கு, சிறுங்குடலுக்கு, அங்கிருந்து பேக் போன்ஸுக்கும் போயிருக்கு, அதுக்கெல்லாம் நீங்க கீமோ ரேடியோ தெரப்பி தான் பண்ணணும். ஆனா அந்த பெரிய பிரைமரி ஒன்றை நாங்க எடுத்திருக்கோம், செகண்டரி மற்ற இடத்துக்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னாரு. அதை பயாப்சிக்கு அனுப்பி, பயாப்சிலையும் அது ஸ்ப்ரெட்டிங் கேன்சர் மலிக்னன்ட் என்று சொன்னார். ஆனா அந்த நேரத்துல எங்களுக்கு இருதயத்துல இந்த கீமோ ரேடியோ, அவங்க சொன்னது கீமோ ரேடியோ தெரப்பி பண்ணா 6 வருஷம் உயிரோடு இருக்கலாம் மேக்சிமம், அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா. ஆனா அதெல்லாம் அன்னைக்கு பார்க்கும் பொழுது என் மனதில் வந்தது, இதற்கெல்லாம் மேலாக நமக்கு ஒரு பரம வைத்தியர் நமக்குள்ளேயே இருக்காரு, அவருடைய வார்த்தை நமக்கு மருந்து என்று சொல்லுகிறாரே, அந்த வார்த்தையை பற்றி கொள்வோம் என்ற எண்ணம் தான் என் இருதயத்தில் இருந்தது. ஏனென்றால் அந்த வார்த்தை இருதயத்துல வந்ததுனாலதான், அந்த வார்த்தை எங்க இருதயத்துல தரித்திருந்தனாலதான், தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தெளிவாய் கேட்டபடினால்தான், சூழ்நிலை என்னவாய் இருந்தாலும் தேவன் சொன்னபடிதான் எங்கள் வாழ்க்கையில் நடந்து விட்டது என்ற ஒரு உறுதி வந்தது. விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிறவர்களின் உறுதி. அப்போ விசுவாசத்தினால்தான் நம்ம சுகமாய் வாழ்வோம். தேவ பிள்ளைகளுக்கு தேவன் உண்டு பண்ணின, ஆயத்தம் பண்ணின நன்மையான காரியங்களில் பாவ மன்னிப்பு அடுத்ததாக பிரதானமாக தேவன் நமக்கு சுகத்தை கொடுத்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. வேதம் முழுவதுமாக நாம் பார்க்கலாம், அவருடைய பரிகார மரணமாய் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இந்த பாவ மன்னிப்போடு தேவன் நம்மை சுகமாக்குவதும் சேர்த்தே சொல்லப்படுகிறது. அதாவது சுவிசேஷம் எங்கேயெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கேயெல்லாம் சுகமாக்கும் ஊழியமும் நடைபெறுகிறது. சுகமாக்கும் ஊழியம் இல்லாமல் ஒரு சுவிசேஷ ஊழியமே இல்லை வேதத்துல. ஆனா நாளடைவில் அது சபை விட்டு விட்டது. ஆனால் சுவிசேஷ ஊழியம் என்றாலே அதில் பிரதானமாய் காணப்படுகிறது சுகமாக்குகிற ஊழியம். இயேசுவினுடைய வாழ்க்கையில நம்ம சுவிசேஷத்தை பார்க்கிறோம். எங்கு சென்றாலும் அவர் சுவிசேஷத்தை சொல்லி வியாதி உள்ளவர்களை குணமாக்கி பிசாசு உள்ளவர்களை துரத்தினார். அது பிரிக்கவே இல்லை. சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பும் பொழுதும் அவர்களுக்கு பிசாசின் சகல அதிகாரங்களை மேற்கொள்ளவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அதிகாரமும் வல்லமையும் கொடுத்து, வியாதி உள்ளவர்களை குணமாக்கி பிசாசுகளை தொரித்து சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று சொல்லிதான் அனுப்பினார். கடைசி கட்டளையில மார்க் 16 சொல்லும் பொழுது அதே தான் சொல்றாரு. மார்க் 16, 16, 17 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உலகமெங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள், அப்போ இந்த அடையாளங்கள் என்ன, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், சுஸ்தமாவார்கள் என்று சொல்லுகிறார். எங்குமே 2 சேர்ந்துதான் போகிறது.
ஆனா நாம் ஒன்றை ஏற்றுக்கொள்ளுகிறோம், மற்றொன்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் பாவத்தை சுமந்து எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாக்கி என்னை தேவனுடைய நீதிமானாக்கி அவரையும் என்னையும் ஒன்றாக்கி விட்டார். கிறிஸ்துவோடு அவரோடு இணைத்து விட்டார், சேர்த்து விட்டார். அதை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா அங்க அதே இடத்துல சொல்லப்படுகிறது ஏசாயா 53:4-5 என்ன, அவர் நம்முடைய வியாதிகளையும் ஏற்று நோய்களையும் சுமந்தார். அங்க அந்த வார்த்தை பாடுகள் என்று வந்தாலும் இங்க நம்ம மத்தேயு 8:17 வரும் பொழுதே ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். அவர்தாமே நம்முடைய வியாதிகளை ஏற்று நோய்களை சுமந்தார் என்று அங்க சொல்லிடுறாரு. அப்ப பாருங்க, இது ரெண்டு சேர்ந்தே தான் போகிறது. 1 பேதுரு 2:24. நான் சொன்ன எனக்கு முத தெய்வீக சுகத்தை நான் பெற்றுக்கொண்டது இந்த ஒரு வெளிப்பாடுனாலதான். அதனாலதான் திரும்பவும் அதை நான் உங்களுக்கு அழித்து சொல்ல விரும்புகிறேன். இப்போ உங்க சரீரத்துல யாருக்கு எந்த விதமான வியாதியின் அறிகுறி இருந்தாலும் நீங்க இப்பொழுது பார்க்க வேண்டியது அந்த வியாதி உங்க மேல இல்ல. ஆனா உங்க ஐம்புலன் அறிவு உங்க மேல இருக்குன்னு தான் சொல்லும். ஆனா இந்த ஐம்புலன் அறிவுக்கு மேலான ஒரு அறிவு தேவனுடைய அறிவு, தேவனுடைய ஞானம். அந்த தேவனுடைய அறிவு சொல்லுகிறது, இயேசுதாமே இந்த உங்கள் மேல இருக்கிற என்ன வியாதி, அது கேன்சரா இருக்கலாம், மற்ற எந்த வியாதியா இருக்கலாம். நான் என் மனைவிக்கு கேன்சர் வந்தனால கேன்சர் என்று சொல்லுகிறேன். என் மகனுக்கு இரப்பரபிள் ஹார்ட் டேமேஜ், அதாவது வைத்தியம் செய்து குணமாக்க முடியாத அளவுக்கு அவனுடைய இருதயம் பழுதுபட்டு போய்விட்டது. அவன் வாழ்நாள் முழுவதும் ஒரு ஹேண்டிகேப் பாயா தான் இருப்பான்னு சொன்னாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தையின் வல்லமை அவனை குணமாக்கினதை நாங்கள் பார்த்தோம். கேன்சருக்கு அப்படிதான் சொன்னாங்க. ஆனா அந்த கீமோ ரேடியோ தெரப்பி இல்லாமல தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினால சுகமானதை பார்த்தோம். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லும் போது அந்த வார்த்தை தான் நான் சொல்லுகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, இன்னைக்கு இல்லைங்க, இன்னைக்கு இல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே இயேசு பாவத்தை தீர்த்தது போல வியாதியையும் தீர்த்தார். இது வேதம் சொல்லும். அதாவது அதை எதிர்க்க முடியாத சத்தியம். இட்ஸ் an impregnable truth. அதை எதிர்க்க முடியாது, அதை தடுக்க முடியாது. அதாவது தேவ வார்த்தை ஒன்று சொன்னா அதுக்கு எதிர்த்து நிற்க உலகத்துல எந்த வல்லமையும் இல்லை. அது அப்படியே நிறைவேறும். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்தாமே நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு எப்படி பாவத்தை ஏற்றுக்கொண்டு சுமந்தாரோ அதே மாதிரி நோய்களை ஏற்றுக்கொண்டு சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? ஐம்புலன் உணர்வுனால நீங்க இப்போ பாக்குறீங்க உங்க சரீரத்துல வியாதி இருக்கிறது. ஆனா எல்லாம் அறிந்த சர்வ ஞானம் உள்ள தேவன், அவர் ஆவியாகிய தேவன், ஆவியாகிய வார்த்தையிலே அவர் பார்ப்பதை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் அறிந்ததை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். வேத வசனம் தேவனுடைய அறிவு, தேவன் எவ்வாறு ஒரு காரியத்தை பார்க்கிறார் என்பது சொல்லுகிறது. அதைதான் தேவனது விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அந்த வார்த்தை நம் இருதயத்துக்குள் வரும் பொழுது அந்த அறிவை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஏன்? அது இருதயத்துல இருக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் அங்கு வெளிச்சம் தருகிறார். இந்த வார்த்தையின் மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் நான் அதை உங்களுக்கு அழுத்தம் திருத்தமா சொல்றேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல சொல்றாரு, இந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், ஜீவனும் ஆரோக்கியம் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, சரீரத்துல எந்த பகுதியில எந்த வியாதி இருந்தாலும், எந்த மனிதன் யாரா இருந்தாலும், வேற கண்டிஷனே போடல, கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அப்படின்னா அதுல ஒரு பொக்கிஷம் மறைந்திருக்கிறது வார்த்தையில. ஹிடன் ட்ரெஷர் நீதிமொழிகள் 2:4 சொல்றாருல, புதையல்களை போல அந்த தேடுன்னு சொல்லி, அததான் சொல்றாரு. நீங்க தேடி அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா
அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் அப்படின்னு, உடலுக்கெல்லாம் பரிபூரண சுகம் என்று சொல்லுகிறார். அதுதான் மருந்து என்று சொல்லுகிறார். அதனாலதான் சொல்றேன், அந்த வார்த்தையின் வல்லமையை நம்ம அறிந்து கொண்டோமானா கொஞ்சம் கூட பயம் இருக்காது. இன்னைக்கு பயம் இருக்கு, சந்தேகம் இருக்குன்னா காரணம் வார்த்தையின் வல்லமையை நம்ம அறியல. வார்த்தை என்று சொல்லும் பொழுது அங்க யோவான் 1 அதிகாரம் முதல் 4 வசனத்திலேயே சொல்லிடுறாரு, தேவனையும் தேவ வார்த்தையும் பிரிக்க முடியாது. தேவன் தான் வார்த்தை, வார்த்தை தான் தேவன்றார். அதுவே அந்த வார்த்தை தான் மாம்சமானதுன்னு அந்த 14ஆம் வசனத்துல சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இயேசுவானவர் வார்த்தையானவர் மாம்சமானார். அப்ப பாருங்க, அந்த வார்த்தை நம்ம என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனநிலை இந்த வேதத்தில் உள்ள வார்த்தையை குறித்து என்னவாக இருக்கிறது, அதுதான் நம்முடைய விசுவாசத்தை நிர்ணயிக்கிறது. நம்முடைய விசுவாசம் தான் எதை நிர்ணயிக்கிறது? வியாதியே இல்லாத ஒரு சுகமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து வியாதியஸ்தர்களை சுகமாக்குவதை நிர்ணயிக்கிறது. வியாதி இல்லாம வாழ்வது மாத்திரமல்ல, மற்ற வியாதியஸ்தர்களையும் குணமாக்குவது தேவனுடைய சித்தம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ சித்தத்தை நாம் அறிந்தோமானால் நம்ம விசுவாசம் கொஞ்சம் கூட அலசல் படாது. ஏன்? தேவ சித்தம் என்ற ஒரு உறுதி நம்ம இருதயத்துல வந்துருச்சுன்னா, நிலவரப்பாடு வந்துருச்சுன்னா, உமக்கு சித்தம் இருந்தா என்ன சுத்தமாக்கும் ஜெபிக்க மாட்டோம். ஏன்? தேவ சித்தம் எனக்கு தெரியும், என்ன சுத்தமாக்குன்ற ஜெபமே இருக்காது. என்ன ஜெபம் இருக்கும்? என்ன சுகமாக்கிட்டீங்களே உமக்கு நன்றி என்றுதான். நான் சொன்னேன்ல, அந்த முதல் வாரத்தை நான் பேசும் பொழுது, அந்த 3ஆம் வீட்டு பையனுக்கு நான் ஜெபிக்கும் பொழுது, நீங்க 2000 வருடங்களுக்கு முன்பாக சுமந்துட்டீங்க, நன்றி தான் சொல்லிட்டு வந்தோம். ஆனா அவன் சுகமானதை நாங்க பார்த்தோம். வேற எதுவுமே பண்ணல. ஏன்? இருதயத்தில் விசுவாசித்து வாயில் பேசும் பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார். வேற ஒண்ணுமே சொல்லல. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசித்து பாருங்க. ரட்சிப்புக்கு எப்படியோ அப்படிதான் சுகத்துக்கும், எல்லா காரியங்களுக்கும், வெற்றிக்கும், மற்ற வாழ்க்கையில் நமக்கு வருகிற எல்லா சவால்களுக்கும் இருதயத்தில் விசுவாசம். அப்போ இருதயத்தில் விசுவாசிப்பது என்னவென்றால், இருதயத்தில் விசுவாசிப்பதுதான் தேவனுடைய விசுவாசம். இந்த மண்டையில இல்ல, அப்படிதானே, தலையில அல்ல. இருதயம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளான the core of human being, அப்படிதானே, மனிதனுடைய உள்ளானது, அப்படிதானே இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. உள்ளான மனிதன், ஆவி மனிதன், மெய்யான மனிதன், மறைந்து இருக்கிற மனிதன், இப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அங்க நமக்கு ஒரு வெளிப்பாடு வேண்டும். ஏன்? அங்க இருந்துதான் ஜீவ தண்ணீரோட நதிகள் புறப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது சுகமாக்கும் ஊற்றுகள் எல்லாம் நம் இருதயத்திலிருந்து தான் புறப்படும். அதனாலதான் அங்க பாருங்க, நான் என் பையனுக்கு அந்த வியாதி வரும் பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை, கிளையாத்தில் பிசிந்தைலம் இல்லையோ, ரணவைத்தியனம் இல்லையோ, பின் ஏன் சுகமாகவில்லைன்னு. அப்போ நானும் ஆண்டவர்கிட்ட அதுதானே கேட்கிறேன். ஆனா அது அங்க ஆண்டவர் கேட்கிற கேள்வியா இருக்கிறது. அங்க அதுக்கு முன்னாடி தேவ ஜனங்க சொல்றாங்க, ராஜா இல்லையா, சுகமாக்கும் தலைவர் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இதை அடுத்த 2 வசனங்களும் இதை சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் அதற்கு திரும்ப பதில் கொடுப்பது. இன்னைக்கு அதுதான் எல்லாருக்கும் சுகமாக்கும் வைத்தியராக தேவன் இருக்கிறார். அவரை விட ஒரு வைத்தியர் இருக்க முடியாது. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை சுகமாக்கும் வார்த்தையாக இருக்கிறது. தேவன் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதில்லை. அவர் எதை செய்கிறாரோ அதை சொல்லுகிறார். வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். சங்கீதம் 107:20. அப்போ அந்த வார்த்தையின் மகத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இயேசுவானவர் வேதத்தில் உள்ள வார்த்தையை எப்படி பார்த்தா நீங்க வேதத்துல பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இந்த யோவான் 10ஆம் அதிகாரம் 34, 35 பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு? தேவனுடைய வார்த்தை, அதாவது வேதத்தில் எழுதி இருக்கிறது, தேவன் சொன்னது என்று சொல்லுகிறார். 34. அந்த மனப்பான்மை நமக்கு வரணும். என்ன மனப்பான்மை? தேவனுடைய வார்த்தை, தேவன் என்னோடு பேசுவது, தேவன் எனக்கு சொல்லுவது.
இப்ப பாருங்க, நம்ம வியாதியை குறித்து பார்க்கிறோம். அப்போ வியாதியை குறித்து தேவன் வேதத்தில் என்ன சொல்லுகிறார் என்பதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் ஜீவன் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, வேதத்துலதான் அவர் சொல்றாருன்றார். வேதத்தில் சொன்னதெல்லாம் தேவன் சொல்லி மனிதர் எழுதினது. அப்போ தேவன் என்னோடு பேசுவது வேற எங்க இருந்து இல்ல, வேத வசனத்தில் இருந்தான் பேசுகிறார் 99%. அப்போ அந்த வேத வசனத்தில் இருந்து தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். அதனாலதான் சொல்றாரு, மனுஷன் தேவ வாயில் இருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான். அப்படின்னா என்ன? அவர் பேசுகிற வார்த்தையை கேட்பதினால். ஆனா அவர் பேசுகிற வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த எழுதப்பட்ட வார்த்தை நாம் இருதயத்திலே கேட்க வேண்டும். அதுதான் ரோமர் நிருபம் 10:17 என்ன சொல்றாரு? அந்த விசுவாசம் அதை கேட்பதினால் வருகிறது என்று சொல்லுகிறார். தொடர்ந்து கேட்பதினால். வேதம் முழுவதுமா பார்க்கலாம். எல்லா தேவைகளுக்கும் புதிய உடன்படிக்கையில மனிதனுக்கு ஒன்னே ஒண்ணுதான் கண்டிஷன் ஆண்டவர் சொல்றாரு. வேற கண்டிஷனே இல்லை. இன்னைக்கு அநேகர் வேறு விதமா போதிப்பாங்க. உன்னை பரிசுத்தமாக்கி கொள், அப்புறம் சுகமாக்குவாரு. ஏதோ ஒரு தடை இருக்கு, அந்த தடையெல்லாம் வெட்டி எடுத்து போட்டுடு. அதெல்லாம் அங்க வேதத்துல அவர் சொல்லவே இல்லை. உன் விசுவாசம் உன்னை குணமாக்கினது, அவ்வளவுதான் சொல்றாரு. வந்த ஆளுங்களுடைய நிலைமைய எதுவுமே சொல்லல ஆண்டவர். விசுவாசம் அப்படின்னா தேவ வல்லமையை கட்டவிழ்த்து சுகத்தை கொடுப்பது விசுவாசம். விசுவாசம் ஒண்ணும் பண்ணாது. அந்த வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அப்போ நம்முடைய மனோபாவம் தேவ வார்த்தையில் என்னவா இருக்கிறது, அதுதான் முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, இது தேவன் என்னோடு பேசுகிற வார்த்தை என்று 34 சொல்லிட்டு அடுத்த 35 வரும்போது என்ன சொல்றாரு? அது ஒருபோதும் தவறாது என்று சொல்லுகிறார். அந்த மனப்பான்மை நமக்கு வேணும். இந்த வேதத்தில் அவர் சொல்றாரு, தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். இயேசுதாமே என் வியாதியை ஏற்றுக்கொண்டு என் வியாதியை சுமந்தார். இது யாரு சொல்றது? தேவன் சொல்லி இருக்க. வேதத்தில் தேவன் சொல்லி இருக்க. என்ன சொல்லி இருக்கார்? நான் உன் வியாதிகளையும் உன் நோய்களையும் வேதனைகளையும் சிலுவையில சுமந்தேன் என்று சொல்லி இருக்கிறார். அதை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அவர் சுமந்து ஏற்றுக்கொண்டாரானால் அது நம்ம சரீரத்தில் இருக்க முடியுமா? ஆண்டவர் பொய் சொல்லுவாரா? எவ்வளவு வேணும் பொய் சொல்ல முடியாத தேவன். அப்படித்தானே? அவர் சொன்னா அப்படியே ஆயிடும். அவர்தான் சொல்றாரு, என் தழும்புகளால் நான் பட்ட காயங்களால் நீங்கள் குணமானீர்கள். நான் சிலுவையில் அது சுமந்துட்டேன்றாரு. இது யார் சொல்றது? மனுஷ வார்த்தை அல்ல. அங்க 1 தெசலோனிக்கேயர் 2:13 சொல்றார் பவுலடிகளாரு அந்த சபையாரை பார்த்து, அவங்க தேவ வார்த்தையை கேட்கும் பொழுது என்னவா ஏற்றுக்கொண்டாங்களாம்? அது சத்தியமாக தேவன் தங்களோடு பேசுவதாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே அவர்களுக்குள்ளே அது பலன் செய்து அது என்ன சொன்னதோ அதை செய்தது என்று சொல்லுகிறார். அப்போ அது சத்தியம். வேத வசனம் என்பது சத்தியம். ஆண்டவருடைய விசுவாசம் அப்படித்தானே இருந்துச்சு. வேத வசனம் தேவன் என்னோடு பேசுவது, தேவன் எனக்கு சொல்லுவது என்ற விசுவாசம். அடுத்தது என்ன சொல்றாரு? வேத வசனம் தவறவே முடியாது என்றார். அதே யோவான் 17:17 வந்தீங்கன்னா அங்க சொல்றாரு, உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லுகிறார். ஐம்புலன்ல நான் காண்பது சத்தியம் அல்ல. அது ஒருவேளை ஃபேக்டா இருக்கலாம் வியாதியோடு இருப்பது. ஆனா தேவ வசனமே சத்தியம். அதாவது தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் ஃபைனல். தட் இஸ் ட்ரூத். அததான் நம்முடைய இருதயத்துல அந்த எண்ணம் வரணும்ன்றதுக்கு தான் நான் சொல்றேன். வேத வசனத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இருந்துச்சுன்னா எந்த சந்தேகமோ பயமோ வராது. அந்த வேத வசனம் சொல்றது ஆண்டவர் சொன்னா அப்படிதான் விசுவாசிக்கிற அளவுக்கு இயேசுவானவர் இருந்தபடினால்தான் அவருக்கு ஒண்ணும் ஸ்பெஷலா ஒண்ணும், நம்மள மாதிரிதான் மனிதனா வந்தாரு. அவர் பழைய ஏற்பாடுல உள்ள எல்லா புத்தகங்களையும் தன்னை குறித்து எழுதியிருக்கிறதை கருத்தாய் ஆராய்ந்து அதை கேட்டு அதை இருதயத்துல படம் பிடித்து பார்த்து
அந்த விசுவாசத்துலதான் அவரும் வாழ்ந்தாரு. அதனாலதான் நம்மையும் அந்த விசுவாசத்துல வாழ சொல்லுகிறார். அவர் முழுவதுமா வேத வசனத்தை தான் சார்ந்து வாழ்ந்தார். அதனாலதான் பாருங்க, ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் வேத வசனத்தை சொல்லிட்டு 4:18 லூக்கால, இன்று உங்கள் காதுகள் கேட்க அது நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். அப்போ வேத வசனத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, எவ்வளவு பிரதானம் கொடுக்கிறோமோ, தேவனுடைய அதே ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தான். அப்பந்தான் அது மேல நமக்கு ஒரு விருப்பமும் பிரியமும் உண்டாகும். சங்கீதக்காரன் சொல்றான்ல 19ஆம் சங்கீதத்துல, அது என்னவா, பொன்னை விட கோல்டை விட மகா உன்னதமான விலையேற பெற்றது, தேனை விட விரும்பத்தக்கது. ஆகவே இரவும் பகலும் அதுதான் என் ஆசை, விருப்பம், மன மகிழ்ச்சின்னு அதுல தியானிக்கிறேன்றான். அததான் நான் சொல்லவர். அந்த வார்த்தை நமக்கு சுகம் தர வேண்டுமானால் அந்த வார்த்தை இருதயத்துக்குள் போக வேண்டும். எந்த வார்த்தை நான் சொன்னேன்ல, சுகமாக்கும் வார்த்தை ஏகப்பட்டது வேதத்துல இருக்கு. ஆனா அந்த 3 தான் பிரதானமா நான் சொன்னேன். நிறைய இருக்கு, நேரம் கிடையாது. ஆனா ஒரு வார்த்தை போதும் சுகம் பெறதுக்கு. ஆனா 1 பேதுரு 2:24, மத்தேயு 8:17, ஏசாயா 50, அததான் என் பையனுக்கு அந்த நாள்ல எழுதி போட்டேன். அததான் நாங்க ஆதியில பிராக்டிஸ் பண்ணோம். அநேக வார்த்தைகள் இருந்தாலும் இந்த வார்த்தை டைரக்டா இயேசு இதை செய்து முடித்தார், எனக்கு நியமித்தவைகளை நான் செய்து முடித்தேன் சொல்றாரு. அவர் செய்து முடித்தது அத அவர் அங்கு வேதத்துல தீர்க்கதரிசிகள் மூலமாக, அப்போஸ்தலர்கள் மூலமாக எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை பேசப்பட்ட வார்த்தையாய் நம் இருதயத்துக்குள் போக வேண்டும். அந்த இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை இருந்தாதான் அந்த வார்த்தை கிரியை செய்யும். வார்த்தை இந்த தலையில இருக்க வரைக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த வார்த்தையை எப்படி இருதயத்துக்குள்ள போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய கேள்வி. திரும்பவும் சொல்லுறேன், இத கேட்கிற உங்களுடைய எல்லா வியாதியையும் எல்லா பலவீனத்தையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இனி அல்ல, ஏற்கனவே முடித்து விட்டார். ஆனா நாம் ஐம்புலன் அறிவுனால நடக்கிறனால அதை பார்க்க முடியல, கேட்க முடியல, உணர முடியல. ஆனா வேதத்தை இருதயத்தில் காத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று லூக்கா 11:28 ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் முக்கியம் சொல்ல வரும். அந்த இருதயத்துல வேத வசனம் நிலைத்திருந்தா எந்த சந்தேகமும் பயமும் வராது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, தேவன் சொன்ன அந்த வார்த்தை அவன் இருதயத்தில் நிலைத்திருந்தனால முழு நிச்சயமாய் நம்புகிறான். எப்போ 100 வயசாக போகுது, அந்த வார்த்தை இருதயத்துல நிலைத்திருக்கிறது. தான் காண்கிறத அவன் எண்ணல, எதை என்றான், வார்த்தையே பார்க்கிறான். அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் மாற்றத்துக்கு காரணம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பார்வையெல்லாம் எங்கதான் இருக்கு, தங்க வியாதி மேல இருக்கு. பேச்செல்லாம் எங்க இருக்குது, தங்க வியாதி மேல இருக்கு. பார்வை, பேச்சு, கேட்பது எல்லாமே வியாதி மேல இருந்தா இருதயம் எதனாலதான் நிரம்பும், வியாதினாலதான் நிரம்பும். ஆனா சொல்றாங்க, பிரதர் எவ்வளவு நாளா நான் ஜெபிக்கிறேன் பிரதர், என் ஜெபத்துக்கு பதிலே இல்லைன்றா. ஏன் பதில் இல்ல? ஏன் பதில் இல்ல? விசுவாசம் இல்ல. ஒரே வார்த்தை தான். ஏன்னா வேதவசனம் தெளிவா சொல்லுது. நான் பூசி மலிவெல்லாம் சொல்ல வரல, நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. விசுவாசம் இல்ல. ஏன் விசுவாசம் இல்ல? இருதயத்துல வேதவசனம் சொல்ற மாதிரி நம்ம பார்க்கல. வேதவசனம் குணமாயிட்டு சொன்னா நம்ம எப்படிதான் பார்க்கணும்? குணமானவர்களாய் பார்க்கணும். ஏன் குணமானவர்களாய் நம்ம பார்க்கல? நம்ம கேட்கிறது குணமானோம் என்பதை கேட்கல. எதை கேட்டுக்கொண்டே இருக்கோம்? வியாதியா இருக்கிறோம்னு எல்லாம் டாக்டர் சொல்றது, மற்ற மக்கள் சொல்றது, என் ஐம்புலன் அறிவு சொல்றதை கேட்டு அதையே நம்ம பேசி அதையே கேட்டுக்கோ. எதை கேட்கிறோமோ அதுதான் இருதய படமாகும். அந்த இருதய படத்தை தான் நம்ம விசுவாசம். ஒரு மனிதன் தன்னை பற்றி சுகமானவன் என்று விசுவாசித்தால் அவன் சுகமானவனாய் வாழ்வான்.
அவன் வியாதி உள்ளவன் என்று விசுவாசித்தால் அப்படியே வாழ்வான் என்று வேதம் சொல்லுகிறது. அதுல எந்த வித்தியாசமும் இல்லை. அதனாலதான் பாருங்க அந்த 4:22 கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலெல்லாம் ஆரோக்கியம் நீதிமொழிகளை சொல்லிட்டு 20ஆம் வசனத்திலிருந்து அவர் ஆரம்பித்து அவர் சொல்லுறத பாத்தீங்கன்னா, என் மகனே என் வார்த்தைகளை கவனின்றார். இந்த வார்த்தையினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொண்டோமானால் இந்த வார்த்தை ஒருபோதும் தவறாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படிதானே? ஒரு வார்த்தை கூட தரையில விழாது சொல்வதை நிறைவேற்றாம. அது நிறைவேறாமல் திரும்பி ஆண்டவர்கிட்ட போக முடியாது. அது எதற்கு அனுப்பினாரோ, எதற்கு அனுப்புகிறார் குணமானீர்கள் வார்த்தைய? நீங்க சுகமா இருப்பதற்கு. ஆண்டவருடைய சித்தம் என்ன, விருப்பம் என்ன, பிரியம் என்ன, திட்டம் என்ன? நாம் எல்லோரும் சுகமா இருக்கணும். அவர் நன்மையானதை தருகிற தேவன் நமக்கு அதற்காக பரிகாரமாக தம்முடைய குமாரனையே அனுப்பி இருக்காரு. எதுக்கு? நாம் வியாதி இல்லாமல் சுகத்தோடு, பாவம் இல்லாமல் நீதிமானாய் அவரோடு வாழ்வதற்கும், வியாதி இல்லாமல் வாழ்வதற்கும், சாபம் இல்லாமல் வாழ்வதற்கும் அவர் பெரிய கிரயத்தை செலுத்தி விட்டார். இனி நாம் எந்த கிரயத்தையும் செலுத்த வேண்டாம். அவர் செலுத்தின அந்த பரிகாரத்தை சார்ந்து அந்த பரிகாரத்தை பற்றி சொல்லும் தேவ வசனத்தை கவனித்து, அததான் சொல்றாரு, என் மகனே என் வார்த்தை கவனினா என்ன அர்த்தம்? உன் முழு மனதையும் அது மேல அன்டிவைடட் அட்டென்ஷன், வேற எது மேலே வைக்காத. வியாதி நேரத்துல உன் சூழ்நிலையா வியாதியின் அறிகுறி மேல உன் கண்ணை வைக்காத, உன் மனதை செலுத்தாத. முழு கவனமும் தேவனுடைய வார்த்தை மேல இருக்கணும்ன்றார். முழு கவனம் தேவனுடைய வார்த்தை மேல இருந்தா இருதயம் எதனாலதான் நிரம்பும்? எது மேல முழு கவனம் செலுத்துறோமோ அதான் இருதயத்தை நிரப்பும். அப்படிதானே? பணத்து மேல உங்க முழு கவனம் தான் இருதயத்துல அதுதான் நிரப்பும். ஆனா தேவ வார்த்தை மேல நம்ம இருந்தோம்னா தேவ வார்த்தை தான் நிரப்பும். ஆனா எது இருதயத்தை நிரப்பும்? எதை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோமோ அதுதான் இருதயத்தை நிரப்பும். இருதயத்தை நிரப்புனா என்ன அர்த்தம்? அது நம்மை ஆட்கொள்ளுகிறது. அப்படிதானே? கோபம் இருதயத்தை நிரப்பிடுச்சுன்னா கோபம் என்ன ஆட்கொள்ளுது. அப்படிதானே? பொறாமை இருதயத்தை நிரம்பிடுச்சுன்னா பொறாமை என்ன ஆட்கொள்ளுது. ஆச்சரியம் என் இருதயத்தை ஆட்கொண்டா ஆச்சரியம் என்னை முழுவதுமாய் ஆட்கொள்ளுகிறது. ஆவியானவரின் இருதயத்தை நிரப்பினார் என்றால் ஆவியானவர் என்னை ஆட்கொள்ளுகிறார். வேதவசனம் என் இருதயத்தை நிரப்பினால் வேதவசனம் என்னை அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வேத வசனம் எல்லாவற்றை விட மேலோங்கி ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. இட் இஸ் லார்டிங் ஓவர் மீ. அந்த அளவுக்கு இருதயத்தை நிரப்பணுன்றாரு. அதற்கு தான் முதல் ஸ்டெப்பே கவனின்றாரு, 2வது ஸ்டெப் செவிசாயின்றாரு, 3வது ஸ்டெப்பு அது உன் கண்களை விட்டு பிரியாதிருந்து உன் இருதயத்தின் மையத்திலே, இங்கிலீஷ்ல ரொம்ப சென்டர் ஆஃப் யுவர் ஹார்ட், அப்போ இருதயத்தின் மையத்திலே காத்து கொள்ள வேண்டும். அதுதான் விசுவாசம் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறவர்களுக்கு கண்டுபிடிக்கணும். இதுவரைக்கும் என் சுகத்தை நான் கண்டுபிடிக்கல. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன்? இந்த ஐம்புலன் அறிவை வச்சு வியாதியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். ஆனா வேத வசனத்துல சுகமானான்னு சொல்றத எந்த நாளில அதுல வெளிச்சம் வருது பாருங்க. இருதயத்துல வைக்கும் பொழுது வேத வசனம் வெளிச்சம் தந்து பேதையை ஞானியாக்கும். அப்படிதானே? அது வெளிச்சம் தருகிறது, நம்முடைய கண்களை தெளிவிக்கிறது. அப்படிதானே? அங்க 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம் 130ஆம் வசனத்தெல்லாம் படிச்சு பாருங்க. பாதைக்கு தீபம் 105 சொல்லிட்டு 130ல வேத வசனம் அது பிரசித்த வெளிச்சம் அப்படின்னா அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா வெளிச்சம் உங்களுக்கு வருகிறது. அந்த வெளிச்சத்துலதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்ப வெளிச்சம் இல்லாதனாலதான் வியாதியா இருக்கோன்றோம். அப்போ செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். இருதயத்துக்குள்ள அந்த வசனத்தை அனுப்பணும். இருதயத்துக்குள்ள வசனத்தை அனுப்பணும்னா நம்ம கேட்கறதுல கவனமா இருக்கணும். அதனாலதான் 13ஆம் அதிகாரம் மத்தேயுல கேட்கறத பத்தி ஓமையை சொல்லும் பொழுது ஆண்டவர் பிரதானமான ஓமையா சொல்றார். இந்த ஓமை தான் பிரதானம்ன்றார். அங்க பாருங்க, கிட்டத்தட்ட 15-16 தடவை ஹியரிங் கேட்கறத பத்தி திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வருது. அப்போ பிரதானமா இந்த சுகத்துல வாழ்வதற்கு தேவையெல்லாம் வேத வசனத்தை கேட்பது ஒண்ணுதான். ஏன்? அதை கேட்டா இருதயத்தின் படம் மாறும்.
இருதயத்தின் படம் மாறிடுச்சுன்னா அப்படிதான் நம்ம பேசுவோம், இருதயத்தின் நிறைவினால. அப்போ நம்ம சொன்னபடியே ஆகும் என்று மார்க் 11:23 சொல்றாருல, அதுதான். ஆனா நம்ம செய்யறதெல்லாம் என்ன பண்றோம்? அதற்கு மாறாக செய்கிறோம். எல்லாருமே அந்த தவற செய்கிறோம். இருதயத்துல என்ன விசுவாசம்? வியாதி. என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். என்ன நடக்குன்றது சொல்றேன். இருதயத்தின் விசுவாசம் வியாதி. ஏன்? அவங்க லெட்டர் எழுதுமோன்னு சொல்லி பிரதர் எனக்கு இந்த வியாதி ஜெபிங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அவங்க இருதய விசுவாசம் என்ன? எனக்கு வியாதி இருக்கு, ஜெபிக்கணும், அப்புறம் சுகமாக போறேன். இப்ப இல்ல. ஆனா வேதவசனம் என்ன சொல்லுது? வியாதியை அவரே எடுத்துட்டாரு, உங்க மேல இல்ல, என் மேல இல்ல. அப்போ என் இருதய விசுவாசம் என்ன இருக்கணும்? வியாதி அவர் எடுத்துக்கிட்டாரு, அவர் சுகத்தை எனக்கு கொடுத்துட்டாரு, நான் சுகமா இருக்கிறேன். அப்போ ஏற்கனவே நான் சுகமாகிட்டேன். அப்போ எனக்கு ஜெபிங்க, நான் ஜெபிக்க போறேன், ஜெபித்த பிறகு இல்ல, ஏற்கனவே நான் சுகமாகிட்டேன். எது? தேவ வார்த்தையை சார்ந்து. அந்த வார்த்தை இருதயத்தை நிரப்பிடுச்சுன்னா என் விசுவாசம் அப்படிதான் இருக்கும். அததான் வேத வார்த்தையினால் பிழைப்பது, விசுவாசத்தினால் பிழைப்பது, கிறிஸ்துவுக்குள் வாழ்வது என்று சொல்லுகிறோம். அப்போ இப்ப ஆனா நடக்கிறது அதுக்கு எதிர்மாறா இருக்கு. ஜெபிக்கும் போது என்ன சொல்றாங்க? சிஸ்டர் சோ அண்ட் சோ, பிரதர் சோ அண்ட் சோ, அவருக்கு இந்த வியாதி, கேன்சர் இருக்கு. எனக்கு அன்னைக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. என் மனைவிக்கு அப்படி கேன்சர் இருக்குன்னு நான் இருந்த ஊழியத்துல இந்த இன்டர்செஷன்ஸ் லெட்டர்ல போட்டாங்க. ஏன்? அது விசுவாசத்தை அடிக்குது. நான் ரொம்ப கோபப்பட்டு உடனே அதை மாத்த சொன்னேன். ஏன்? அது வேத வசனத்துக்கு புறம்பானதா இருக்கிறது. தேவனை பொய்யராக்குகிறோம். 1 யோவான் 5:10 சொல்றாரு, அவருடைய சாட்சி தான் வேத வசனம். இது சாட்சி ஆகமம். அப்படித்தானே சொல்றாரு. யோசுவா 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 20ஆம் வசனத்துல சாட்சி ஆகமத்தை கவனிக்க வேண்டும். அதன்படி நீங்க பேசல பார்க்கலன்னா உங்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லைன்றாரு. இந்த வெளிச்சமே இந்த சாட்சியில தான் இருக்கு. தேவன் சொல்ற சாட்சி, தேவன் சொல்ற சாட்சி, அவர் இந்த வியாதியை ஏற்றுக்கொண்டு அவருடைய தழும்புகளால் உன்னை குணமாக்கினார். அதை கவனிக்கலன்னா உனக்கு வெளிச்சம் இல்ல, அதை கேட்கலன்னா உனக்கு வெளிச்சம் இல்ல, அதை பார்க்கலன்னா உனக்கு வெளிச்சம் இல்லை என்று சொல்லுகிறார். ஆனா இந்த சாட்சிய ஒருவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தேவனை பொய்யராக்குகிறான்றார். அப்போ நம்ம அதனாலதான் நீங்க ரொம்ப கோபம் வந்தது. நான் ரொம்ப கோபமா தான் பேசினேன். இந்த கோபம் என் இருதயத்தை ஆட்கொண்டது, நிரப்பினது. அது ஒரு ஜீல், தேவன் மேல உள்ள வைராக்கியம், வார்த்தையின் மேல உள்ள வைராக்கியம். அதை எடுத்துட்டு நான் போட சொன்னதெல்லாம் தழும்புகளால் குணமாக்கி விட்டார், நன்றி சொல்லுங்க. தழும்புகளால் அந்த கேன்சர்ன்ற பேரை கூட எடுத்துட்டேன், போட சொல்லல. அந்த வாய் ஏன் அவன் ஒண்ணும் இல்லாம அவனை ஒரு தூசி ஆகிட்டாரு காலுக்குள்ள போட்டு மிதிக்கிறதுக்கு. இப்ப எங்க இருக்குது இந்த கேன்சர்? என் காலுக்கு இல்ல, உங்க காலுக்கு இல்ல, தூசியா இருக்கு. நீங்க எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை 18 இருந்து 23 வரைக்கும் வாசித்து பாருங்க, அப்ப தெரியும். கேன்சர் என்ற வியாதிக்கு அதுக்கு ஒரு பேரு, அதை விட மேலான நாமம் இயேசு எனக்கு கொடுத்துட்டாரு. அது என் சொத்து, இயேசுவின் நாமம். அந்த நாமத்துல அதிகாரம் கொடுத்திருக்காரு உங்களுக்கு. எனக்குன்னு சொல்றதை விட முதல்ல உங்களுக்குன்னு சொல்றேன், கொடுத்துட்டாரு. இப்ப உங்க வேலை எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்காருல சொத்து. பேதுரு சொல்றாரு, எனக்கு கொடுத்ததை நான் அறிவேன்றார், அப்போஸ்தலர் 3:6. அதனாலதான் அந்த எனக்கு கொடுத்தாரு அந்த சொத்தை உபயோகப்படுத்தி நான் உன்னை சுகமாக்குறேன்றாரு, எழுந்து நடன்னு. அப்போ நமக்கு இயேசுவின் நாமத்துல அதிகாரம், பரிசுத்தாவின் வல்லமை, சுவிசேஷத்தின் வல்லமை, இவையெல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டத நாம் அறியவில்லை. ஆண்டவர் சொல்றாரு ஓசியால, நான் அவர்களை குணமாக்குகிறவள் என்று அவர்கள் அறியவில்லை. அவங்க வேதத்துல சுகமாக்குகிறவர் என்று எழுதி கொடுத்தேன், அவர்கள் அந்நிய காரியமாக, அது irrelevant-பா. பிராக்டிகலா என்ற நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பிராக்டிகலா திங்க் பண்ணுங்க பிரதர். ஐயா, நான் பிராக்டிகலா திங்க் பண்றதுக்கு நான் மனிதன் அல்ல. தேவன் எனக்குள் வந்த பிறகு நான் தேவ குமாரன், தேவ மனிதன். அவருடைய வித்து எனக்கு இருக்கு.
அவர் எப்படி நினைக்கிறாரோ அப்படிதான் நினைப்பேன். பிராக்டிக்கலா நான் நினைக்கிறது உலக சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ நீ மனிதருக்கேற்றவளை சிந்திக்கிறாய், அப்பாலே போ என்று சொல்லிவிட்டார் பேதுருவர். அப்ப பாருங்க, நம்ம சிந்திக்க வேண்டியது பிராக்டிக்கலா இல்ல, ராடிக்கல். அப்படிதானே? ராடிக்கலா மிலிட்டண்டா தேவன் என்ன சொல்லுகிறார் அதுல ஒரு அக்ரஸிவ். அப்படிதானே? பலவந்தம் பண்ணுகிறவர் என்றார்ல. அப்போ the aggressiveness நமக்கு இருக்கணும். ஆண்டவர் சொல்றார் அந்த சிந்தைக்கு வரணும். அவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் அப்பிலே இல்ல. அவர் சொல்லிட்டாரு, குணமானீர்கள். யார் அவர் சொன்னவரு? அண்ட சராசரங்களையும் தன் வாயின் வார்த்தையினால் உண்டாக்கினவர். அவர் சொல்லதான் அவருக்கு காணப்பட்ட, நம்ம காண்கிற எல்லா காரியங்களும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் தான் சொல்றாரு, நீங்க குணமாகிவிட்டீர்கள், அந்த வியாதி உங்க மேல இல்ல, அவர் எடுத்து கொண்டார் என்று சொல்லுகிறார். அது இருதயத்துக்குள்ள அது போகுது. இப்ப நான் சொல்லும் போது, நான் கேட்கும் போதே உங்க இருதயத்துக்குள்ள போகுது. எனக்கு அதுல சந்தேகமே இல்லை. ஏன்? முழு நிச்சயத்தோடு நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு நான் சொல்றேன். அது உங்க இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை, குணமானீர்கள் என்ற வார்த்தை போகிறது. அந்த வார்த்தை இருதயத்துல போயிடுச்சுனாலே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்படின்னா என்ன? ஒரு வெளிச்சம் வந்துருச்சு. அந்த வெளிச்சம் வருவதுதான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அப்போ தேவ வார்த்தையை குறித்த நம்முடைய மனநிலை என்ன? அவர் பொய்யே சொல்ல முடியாது, அவருடைய வார்த்தை தவறவே முடியாது. இந்த வேதத்துல சொல்றது ஏதோ ஒரு புத்தகத்துல சொன்ன வார்த்தை இல்ல, ஏதோ ஒரு மனிதர் மத்தேயு எழுதினது இல்ல, பேதுரு எழுதினது. தேவ மனுஷர்கள் தேவ ஆவியால் ஏவப்பட்டு, காட் பிரீத், அந்த வார்த்தையை தான் அங்க சொல்றாரு. அவருடைய சுவாசம் என்று தான் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அதனாலதான் சொல்றாரு, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். அது தேவனுடைய சுவாசம். அங்க தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. அந்த தேவ ஜீவன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை தருகிறது. அது வார்த்தையில தான் இருக்குன்னு சொல்றாரு. ஆகவே நம்ம வேற எங்கேயுமே போக வேண்டாம். வார்த்தையில சுகம் இருக்கு. அந்த வார்த்தையை எடுத்து இருதயத்துக்குள்ள வைத்தோமானால் வியாதியோடு இருக்க மாட்டோம். இப்பொழுது நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க இதை கேட்கும் பொழுது உங்க இருதயத்துல அந்த விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசத்தின்படி நீங்க சுகமானீர்கள் என்று சொல்லுகிறேன். இதை கேட்கிற ஒருவர் கூட இனி நான் சுகமாக போகிறேன் எதிர்பார்க்க போறதில்லை. யாரோ எனக்கு ஜபித்து சுகத்தை தருவாங்கன்னு எதிர்பார்க்க போறதில்லை. நான் எதுதான் சொல்றேன், எங்க தேவன் பொய் சொல்ல மாட்டார். இந்த வார்த்தை எல்லாம் தேவன் என்னோடு பேசுகிற வார்த்தை, தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை. அதை மேல நான் இப்ப கவனமா கேட்டேன், அது மேல கவனமா பார்த்தேன். அது என் இருதயத்துக்குள்ள இருக்கு, வேற எங்கேயும் இல்லை, என் இருதயத்துக்குள்ள இருக்கு. என் இருதயத்துக்குள்ள அது இருக்கனால ஆவியானவர் எனக்கு வெளிச்சம் தருகிறார். அப்படிதானே? அதை நான் உற்று நோக்கி பார்த்து அதில் நிலைத்திருக்கிறேன். யாக்கோபு 1:25 சொல்வதை நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப பாருங்க, அப்பதான் வெளிச்சம் வருகிறது. இருளான ஸ்தலங்களில் வெளிச்சம் தருகிற விளக்கை போன்ற அதிக உறுதியான வார்த்தையை நம்ம தொடர்ந்து கவனிக்கணும்ன்றாரு. அப்போ எதை கவனிக்கணும், எதை கவனிக்க கூடாது? ஐம்புலன் சொல்லுகிற வியாதியின் அறிகுறியை கவனிக்க கூடாது. கவனிக்க வேண்டியதெல்லாம் தேவன் என்ன சொல்லுகிறார். இது ஒருவேளை உண்மையா இருக்கலாம், ஆனா தேவன் சொல்லுகிறது சத்தியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை சுகமாக்கும். அப்போ வேத வசனம் அல்ல, அது சத்திய வசனம். அது தேவன் என்னை குறித்து சொல்லுகிற சாட்சி. தேவன் என்னை குறித்து, உங்களை குறித்து சொல்லுகிற சாட்சி, நீங்கள் குணமானீர்கள். அவர் பொய் சாட்சி சொல்ல மாட்டாருங்க. என் விசுவாசத்துக்கு உறுதி நிச்சயம் கொடுப்பது காணப்படாதவளின் நிச்சயம். அப்படிதானே? அதுக்கு எவிடன்ஸ் கொடுப்பது தேவன் சொல்லுகிற சாட்சி. நான் சுகமானதை பார்க்கல, ஆனா இருதயத்துல அவர் சொல்லுறாரு. அந்த வெளிச்சம் வரும் பொழுது, கண்டுபிடிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, இப்போ அந்த கேட்பதை பத்தி தான் இப்படி சொல்றாரு.
அது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா தியானம் என்று சொல்லுகிறோம். இந்த தியானம் எப்போ பண்ணுவோம்? வேதம் என் மனமகிழ்ச்சியா இருந்தால் தியானம் பண்ணுவோம். 119ஆம் சங்கீதத்தை படிச்சு பாருங்க. தியானம் ஒரு முறை வந்தா 3 முறை தேவனுடைய வார்த்தையில மகிழ்ச்சி வரும். அது 10 தடவை தியானத்தை பத்தி வார்த்தை வந்தா 30 தடவை வேதம் என் மனமகிழ்ச்சி வரும். அங்க சங்கீதக்காரன் சொல்றான், வேதம் உன் மனமகிழ்ச்சியா இல்லாது இருந்தால் நான் மடிந்து போயிருப்பேன், சோர்வுற்றுன்றான். இன்னைக்கு நான் அதை தான் சொல்றேன். வேதம் என் மனமகிழ்ச்சியா இருந்தபடினால அதை தான் நான் தியானித்தேன். அதை தான் தியானம்னா என்ன? மட்டரிங் என்ன? வாயில திரும்ப திரும்ப நமக்கே நினைப்பூட்டுவது மட்டரி. பாண்டரிங் என்ன? மனதின் எண்ணங்களில் அது அப்படியே அச போடுறது. திரும்ப திரும்ப ஆண்டவர் சொன்னது, தழும்புகளால் குணமானேன், தழும்புகளால் குணமானேன். அதுவும் வாய் திறந்து சொன்னாதான் மனதில் போட முடியும். அடுத்தது இமேஜினேஷன், படம் பிடித்து பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? வியாதி உள்ளவர்கள் நம்ம குணமானில்லைன்னா குணமானவர்களாய் பார்க்கணும். ஐயா, நம்ம மற்ற காரியங்கள் எல்லாம் படம் பிடிச்சு பார்க்கிறோம். கவலைப்படுகிறதுல எத்தனை காரியங்களை நடக்கிறதுக்கு முன்னால நடந்த மாதிரி ஒரு பயம் பார்க்கிறோம், கவலைப்படுறோம். அப்போ நமக்கு ஆதாரமா வேதத்துல நடந்து முடிந்ததுன்றத கற்பனை செய்து பார்க்க முடியாதா? இது ஆண்டவர் சொல்றாரு. நாம ஏதோ ஒரு இது இல்ல, இல்யூஷன் இல்ல. இது ஆண்டவர் சொல்லுகிறத படம் பிடித்து பார்க்க சொல்றாரு. விசுவாசம் என்பது தேவ வார்த்தையை இருதயத்தில் படம் பிடித்து பார்ப்பது, தேவ வார்த்தையை நமக்கு நாமே பேசி நம்மை நினைப்பூட்டிக் கொள்ளுவது. அப்பதான் அந்த கான்சியஸ்னஸோட இருப்போம், அந்த உணர்வோடு இருப்போம். வேத வசனம் அது நம்ம இருதயத்தை நிரப்புகிறது. திரும்ப திரும்ப சொல்லி இருதயத்தை நிரப்புகிறது. திரும்ப திரும்ப பார்த்து இருதய படமாகிறது. திரும்ப திரும்ப மனதில் அதை அப்படியே அச போட்டு மனம் அவ்வாறு புதுப்பிக்கப்படுகிறது. அததான் யோசுவா 1:8 சொல்றாரு, உன் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். இங்க கண்களை விட்டு பிரியாதிருக்க வேண்டும், வாயை விட்டு பிரியாதிருக்கும், உன் செவிகளை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். இதுதாங்க முக்கியமே. இந்த 3 தான் நாங்க செய்தது. என்ன? அதை கேட்பதில் நாங்க கவனமா, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் வேத வசனத்துல, அதை கேட்பதுல கவனமா இருந்தோம். அத இருதயத்துல பார்ப்பதுல கவனமா இருந்தோம். எண்ணங்களில அதை நினைப்பதே, அப்ப இருதய படம் வந்தா நினைவே அப்படிதான் இருக்கும். அதை நினைப்பதிலேயே கவனமா இருந்தோம். ஒரு மனிதன் எப்படி விசுவாசிக்கிறானோ அப்படிதான் அவன் வாழ்வான். அப்போ நம்ம விசுவாசிக்க வேண்டுமானால், விசுவாசத்துக்கு தான் ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்காரு. நான் இருக்கிற ஊழியத்தின் தலைவர் அடிக்கடி சொல்லுவாரு, இந்த தேவ வார்த்தை தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்குள் நம்ம அப்படியே சுமந்து செல்லுகிற வாகனம் என்று சொல்லுவார். அந்த வாகனம் தான் நம்ம எல்லா வாக்கு தத்தங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள அந்த வார்த்தைக்குள்ளாக, அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நம்மை கொண்டு சொல்லுவது தேவ வார்த்தை. ஆகவே எவன் ஒருவன் தேவ வார்த்தையை பிரதானப்படுத்துகிறானோ, முக்கியப்படுத்துகிறானோ, அவன் என்ன பண்ணுவான்? நிச்சயமா அதிலேயே நேரத்தை செலவழிப்பான், மற்ற காரியங்களில் அல்ல. ஐயா, நான் வியாதியோடு இருக்கும் பொழுது பலவந்தம் பண்ணணும்னா வேத வசனத்துல பலவந்தம் பண்ணணும். வேற வார்த்தையை கேட்க மாட்டோம். மற்ற யாரையும் வீட்டுக்குள்ளேயே நான் விடல. ஏன்? தவறான வார்த்தையை சொல்லுவாங்க, அதை நம்ம கேட்க நேரிடும். விடவே இல்லை. ஏன்? நாங்க வார்த்தையே பேசணும், வார்த்தையே கேட்டோம். வார்த்தையே இருதய படமானது. வார்த்தையிலே தான் சுகம் இருக்கு. வார்த்தையை அனுப்பிதான் சுகம் பண்றாரு. வார்த்தையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, வார்த்தையின் வெளிச்சம் பெறுபவர்களுக்கு அதுதான் விசுவாசம். வார்த்தையை கண்டுபிடித்து வார்த்தையின் வெளிச்சத்தை பெறுபவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்றாரு. வேற வழியே இல்லை. இது தேவன் நியமித்த வழி. வார்த்தையின் மூலம் தான் செய்யறாரு. ஆனா நம்ம நினைக்கலாம், அது ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர், ஆனா அது ரொம்ப ஈஸின்ட்டாரு. ஏன்? அந்த வார்த்தையை இதயத்துக்குள்ள அனுப்பது எப்படின்னு தான் சொல்லி கொடுத்துட்டாரு. அன்னைக்கு அதை தானே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. நாங்க அதை தான் செய்தோம். என் மகன் வியாதி இருக்கும்போது அதை முதல் நான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன், கவனிக்க ஆரம்பிச்சோம்.
பேசி அதை காதுல கேட்க ஆரம்பிச்சோம். அதனாலதானே கன்ஃபஷனை திரும்ப திரும்ப சொல்றோம். அத இருதயத்துல இமேஜின் பண்ணி படம் பிடிச்சு பார்த்தோம். அப்போ அது இருதயத்துல காத்து கொண்டோம். அப்போ அதை கண்டுபிடிச்சோம், வெளிச்சம் வந்தது. ஏன்? இருதயத்துல வேத வசனம் இல்லைன்னா ஆவியானவர் வெளிச்சம் கொடுக்க முடியாது. நம்ம ரட்சிப்புல அப்படித்தானே செஞ்சாரு. இருதயத்தில் நாட்டப்பட்ட போதுதான் அவர் வெளிச்சம் கொடுத்தாரு. இருதயத்துல ரட்சிப்பின் வசனம் அப்போ நாட்டப்பட்டது. இப்போ சுகமாக்கும் வசனம் நம்ம நாட்டப்படணும். அதனாலதான் சொல்றேன், இப்போ கேட்கும் பொழுது நான் இவ்வளவு வார்த்தையை உங்களுக்கு சொன்னதன் காரணம், அந்த வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள போகுது. தெசலோனிக்கே சபை விசுவாசி போல நீங்க இது சந்தர் சிங் சொல்ற வார்த்தையா ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா அவருடைய சரீரம் தான் நானு, அவருடைய வாய் தான் நானு, அவர்தான் பேசுகிறாரு. ஆகவே அவர் உங்களோடு இப்போ பேசுவது, நீங்க குணமானீர்கள், இனி குணமாக போவதில்லை. அப்போ குணமானீர்களை என்ன பண்ணுவீங்க? நான் என் வாழ்க்கையில பண்ணதெல்லாம் சொல்லிடுறேன். நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டோடைய அந்த இருதயத்துல உறுதி நிச்சயம் வந்ததும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அந்த வியாதியை பத்தி நான் பேசவே இல்லை. நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தேன், சாட்சி சொன்னேன், எங்க போச்சுன்னே தெரியாது. இது ரெண்டு தான் செஞ்சேன். நன்றி சொன்னேன், விசுவாசத்துல செயல்பட ஆரம்பித்தேன். எது முடியாதோ அதையெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். இப்ப சொல்றேன், நீங்க எது முடியலையோ அதை செய்து பாருங்க. இப்ப என் வார்த்தையை கேட்கிற யாரா இருந்தாலும், வார்த்தை ஜெபம் இல்ல, ஜெபம் என்ன பிரதர் ஜெபிக்காமே சொல்லணும். நான் ஜெபத்தை சொல்ல வரல, வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறார். கொர்நேலி வீட்டுல வார்த்தை கேட்ட அனைவர் மேலும் ஆவியானவர் இறங்கினது போல இப்பொழுது சுகமாக்கும் வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிற்று. அப்போ அந்த சுகமாக்கும் வல்லமை உங்களை நிரப்பிடுச்சுன்னா அங்க வியாதி இருக்க முடியாது. The minute the power of God touches, the sickness has to leave. அதாவது அது மாயான அறிகுறி தான். ஏற்கனவே நீங்க சுகமானவர்கள். இந்த மாயான அறிகுறி எல்லாம் நீங்க தான் ஆகணும். The minute the power of God touches, எப்போ power of God touch ஆகுது? விசுவாசிக்கும் பொழுது. அதைத்தானே சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அப்போ தழும்புகளால் குணமானேன் என்ற அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் பொழுது சுகத்தின் வல்லமையை அது அவிழ்க்கிறது. ஆகவே இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது வரைக்கும் எதை உங்களால செய்ய முடியலையோ, ஏன் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதுலதான் நம்ம அநேகர் தவறுறோம். எல்லாம் பரிபூர்ணமா ஆகட்டும், டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணி எல்லாம் நார்மலான பிறகு நான் அதெல்லாம் செஞ்சு முயற்சிப்பேன். நான் ஆனா அன்னைக்கு என்ன பண்ணேன்னா, தைரியமா உடனே அன்னைக்கே எல்லா காரியங்களும். என் மனைவி என்ன செய்தா, முதல் 3 மாசம் ரொம்ப வீக்னஸ், ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா சரீரத்தை அந்த ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு ரத்தம் எல்லாம் போனனால ரொம்ப, ஏற்கனவே கேன்சர்ல எலும்புத்தோல், அப்புறம் சர்ஜரி எல்லாம் பண்ணி இருந்தனால ரொம்ப எலும்புதனும் ஒண்ணு. ஆனா 3 மாசத்துல கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்ததும் எல்லா வேலையும் தாங்க, வியாதின்றத மறந்துட்டாங்க. ஆனா படுக்கையிலே இருந்தா மனதெல்லாம் அதுலதான் இருக்கும். எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்தது அவங்க மனது சுகமானவர்களாக தங்களை பார்த்தத செய்கையில காண்பிக்க ஆரம்பித்தாங்க. எங்க போச்சுன்னே தெரியாதுங்க, என்னைக்கு சுகமாச்சுன்னே தெரியாது. இப்படிதானே வேத வசனம் தானாக முளை கிளம்பி அறியாத விதமாக நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை நடப்பிக்கும். அங்க சொல்றாருல, மார்க் 4 அதிகாரத்துல 25, 26 வசனங்களை எடுத்து பாருங்க. அங்க சொல்றாரு, வேத வசனத்தை இருதயத்துல போயிடுச்சுன்னா நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேணாம். அதை விதைத்தா போதும், இருதயத்துக்குள்ள அனுப்பிட்டா போதும். இருதயத்துக்குள்ள அனுப்பதா கவனி, செவிசாய், கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, வாயை விட்டு பிரியாது இருப்பதாக 4 ஸ்டெப்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன? மற்றதெல்லாம் பேசக்கூடாது, மற்றதெல்லாம் பார்க்க கூடாது, மற்றது மேல உன் கவனத்தை வைக்க கூடாது. ஒரே ஒரு காரியம்தான். தேவன் என்ன சொல்லுகிறார்? தழும்புகளால் குணமானீர்கள், அவர் இந்த வியாதியை சுமந்து விட்டார். நீ ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க விரும்புகிறார். அதுதான் அவருடைய சித்தம். அந்த சித்தத்திற்கு பரிகாரமாக சிலுவையில எல்லாம் செய்துட்டார். இப்போ தேவன் ஆயத்தம் பண்ணினதை, உண்டு பண்ணினதை அவருடைய சித்தமாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடினால அதை இருதயத்துக்குள்ள அனுப்பி அந்த வெளிச்சத்துல நன்றி சொல்றோம். அந்த வெளிச்சத்துல செய்ய முடியாததை உங்களை செய்ய சொல்றேன்.
அந்த விசுவாசத்துல நீங்க எழுந்து, ஆண்டவர் அப்படித்தானே அங்க சொல்லும் பொழுது அவங்க எல்லாரும் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கிறான். கையே இல்லாதவனை கையை நீட்டுன்னா, அப்போ அவங்க ஆரம்பத்துல சேர்ந்து கோஆபரேட் பண்றாங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு. அதேதான் உங்களையும் செய்ய சொல்றேன். செய்ய முடியாததை இப்ப செய்து பாருங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இனி சுகமாக போறதில்லை. ஏற்கனவே நீங்க சுகமாயிட்டீங்க, சுகமாயிட்டீங்க, சுகமாயிட்டீங்க. ஏன்? ஆண்டவர் சாட்சி சொல்றாரு. நான்லங்க, ஆண்டவர் சொல்லுகிற சாட்சி. அவருடைய சாட்சி மெய் என்று ஏற்றுக்கொள்ளுகிறவன் முத்திரை போட்டு ஏற்றுக்கொள்ளுகிறான். யோவான் 3:33-34 சொல்லுவதை நம்ம அங்க பாக்குறோம். அதே நீங்க அதை ஏற்றுக்கொள்ளலன்னா அவரை பொய்யராக்குகிறீங்க என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம ஆண்டவரே எவ்வளவு வேணும் பொய் சொல்லாத சத்தியபரன், அவருடைய வார்த்தை சத்தியமும் சமூலமுமாம். 119 செய்தியில் சொல்லுவதை பார்க்கலாம். சத்தியமும் சமூலமுமாம். டோட்டல் என்டைட்டிட் இஸ் ட்ரூ. அல்ல கொஞ்சம் கூட தவறாது. கொஞ்சம் கூட அது சொன்னதை நிறைவேற்றாம கூடாது. இட் கேன் நெவர் ஃபெயில். இட் கேன் நெவர் பி டிஸ்ட்ராய்ட். அழிக்க முடியாத, ஒழிக்க முடியாத வார்த்தை சொல்லுது. நீங்க குணமானீர்கள். அப்போ இதெல்லாம் மாறி போகும் நம் காண்பதெல்லாம். ஆனா இந்த வார்த்தை மாறவே மாறாது. வானம் பூமி எல்லாம் போனாலும் இந்த வார்த்தை ஒழியாது, மாறாதுன்னு ஆண்டவரே சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தை உங்களை பார்த்து என்று சொல்லுவது, வார்த்தை என்று சொல்வது தேவனையும் வார்த்தையும் பிரிக்க முடியாது. அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுவது, நீங்கள் குணமானீர்கள். இனி குணமாக போவதில்லை, குணமானீர்கள். இப்பொழுது உங்கள் சுகத்தை விசுவாசத்தில் பெற்றுக் கொண்டீர்கள். நீங்க அதை கேட்கிறீங்கன்னா விசுவாசம் உங்க இருதயத்துக்குள்ள வந்து நீங்க அதை பெற்றுக்கொண்டீங்க. இப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நன்றி மாத்திரம் சொல்லுங்க. நன்றி மாத்திரம் சொல்லுங்க. யாரும் உங்களுக்கு ஜெபிக்க வேணாம். ஏன்? நான் இருதயத்துல எதை விசுவாசித்து நன்றி சொல்றேனோ அது அப்படியே நடக்கும். இனி நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன்னா அது அவிசுவாசம். இனி நடக்க போவதில்லை, நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அது விசுவாசம். காணப்படாதவையில் நிச்சயம், நம்பப்படுகிறது. இனிதான் நடக்க போகுதுன்னா அது ஒரு நம்பிக்கை, ஹோப், எதிர்பார்ப்பு. இப்ப எதிர்பார்ப்ப நான் சொல்ல வரல, விசுவாசத்தை சொல்ல வர. நீங்க வேத வசனத்தை இருதயத்துல வைக்கும் பொழுது உள்ள வர்றது பேர் தான் விசுவாசம். ஏன்? விசுவாசம் தேவ வார்த்தையில தான் இருக்கு. சுகமாக்கும் வல்லமை அந்த வார்த்தையில. எந்த வார்த்தையில? தழும்புகளால் குணமானீர்கள். அந்த வார்த்தையில அதை விசுவாசிக்கிற வல்லமை இருக்கு. அதை நீங்க கேட்டபடினால இருதயத்துல விசுவாசம் வந்துருச்சு. அந்த விசுவாசம் அந்த வார்த்தையில குணமாக்கும் வல்லமையை அவிழ்த்து இப்பொழுது உங்களை குணமாக்கி விட்டது. You receive your healing now and do which is not possible. எது செய்ய முடியாதோ அதை செய்யுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சாட்சி சொல்லுங்க. உங்க சாட்சியை எழுதி சிஸ்டருக்கு சொல்லுங்க. கர்த்தர் மகத்துவமான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்தார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். நீங்க சொல்லுகிற வார்த்தை ஒருபோதும் தவறாதுன்னு சொன்னீங்க ஆண்டவரே. தழும்புகளால் குணமானீர்கள் என்பது நீங்க தனிப்பட்ட முறையில இதை கேட்கிற ஒவ்வொருவரோடும் சொல்லுகிற வார்த்தையாய் இருக்கிறபடினால் அதை கேட்டு அவர்கள் இருதயத்தில் இப்பொழுது அந்த வெளிச்சம் பெற்று அது குணமானோம் என்பதை கண்டுபிடித்தார்கள். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. அவர்கள் எதை செய்ய முடியவில்லையோ அதை இப்பொழுது செய்து பார்த்தார்கள். தொடர்ந்து அதை அவர்கள் செய்வார்களாக, தொடர்ந்து நன்றி சொல்வார்களாக, தொடர்ந்து உமக்கு சாட்சியாக வாழ்வார்களாக. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.